இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விசேஷம் மேடம்? அண்ணா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு இறங்குனது நான் உங்களுக்கு ஸ்வீட் தரேன். எனக்கு பர்த்டேண்ணே. ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் மேடம். சார் எதுவும் பரிசு கொடுக்கலீங்களா? ஏன் கொடுக்கல? இங்க பாருங்க, அழகான ஒரு நெக்லஸ் கொடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு மேடம். தேங்க்யூண்ணா. அஞ்சலி இதுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்றா? விஷ் பண்றதுக்கா இருக்கும். அஞ்சலி, தாரணி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டா. அம்மாவும் விஷ் பண்ணிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் நேர்ல வரதா சொன்னாங்க. உங்ககிட்ட இருந்து இன்னும் ஃபோன் வரலையே நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ஃபோன் பண்ணிட்டேன். அச்சோ, அக்காவோட பர்த்டேவை மறந்து போயிட்டோமே. அக்கா சாரிக்கா, லேட்டா ஃபோன் பண்ணிட்டேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஈவினிங் அம்மா வரும்போது உனக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்புறேன். அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுடி, நான் கார்ல தான் போயிட்டு இருக்கேன். சொல்லு. அது வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்க்கா. புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்க்கா. அஞ்சலி, என்ன பொய் சொன்ன? அது நேத்து என் பாய் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட விசாரிச்சு இல்ல. ஆமா. நான் வெறும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னது பொய்க்கா. நானும் அவரும் லவ் பண்றோம்க்கா. அக்கா அக்கா, உடனே என்ன திட்டாதக்கா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. உன்னையும் என்னையும் மாதிரி அவருக்கும் சமூக அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காருக்கா. ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணு மனசு மாறி நார்மல் லைஃப்க்கு வரதுக்கு உதவி பண்ணிருக்காருக்கா. நிறைய ஏழைங்களுக்கு கூட உதவி பண்ணிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனவங்கள அவர் தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருக்கா. அவர் ரொம்ப நல்லவர்க்கா. இதையே நான் கேட்கும் போதே சொல்லல. அக்கா, அவர் நல்லவரா இருந்ததுனால நான் தான் அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன். அதுவும் நேத்து தான்க்கா ப்ரொபோஸ் பண்ணேன். காதல்னு வந்துட்டாலே பொய்யும் பயமும் வந்துரும் போல. அதான் அம்மா கிட்டயும் பொய் சொல்லிட்டேன், உன்கிட்டயும் பொய் சொல்லிட்டேன். அக்கா அக்கா, நான் பேசுறது கேக்குறியா? கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. பொய் சொன்னது தப்புதான்க்கா. வாழ்க்கையில முதல் முறையா உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பொய் சொல்லிட்டேன். அதுவும் உன் முகத்தை பார்த்து இந்த விஷயத்த சொல்ற தைரியம் எனக்கு இல்லக்கா. ஒருவேளை அதனாலதான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேனோ என்னமோ. அஞ்சலி, உன் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நான் நினைச்சேன் பாரு. அதான் பெரிய தப்பு. இந்த விஷயத்துல என்னை ஏமாத்திட்டல்ல. அக்கா இல்லக்கா, பொய் சொல்லிட்டு என்னால எவ்வளவு நேரக்கா உன்கிட்ட தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இதுக்கு மேலயும் ஒரு செகண்ட் கூட இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல. அதான் போன் பண்ணி சொல்றேன். அக்கா, ஒண்ணு மட்டும் நிச்சயம்க்கா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் காலம் முழுக்க சந்தோஷமா இருப்பேன். அக்கா, என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அஞ்சலி, லவ் பண்றது தப்புன்னு சொல்ற ஆள் நான் இல்ல. தாரணியோட லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். உன்னோட லவ் சரியா இருந்தா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆம்பளைங்கிறது வேற ஏதோ உலகம்னோ, ஆம்பளைங்க கூட பேசுறதோ பழகுறதோ தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த வகையில காதலும் தப்பு இல்ல. ஆனா நீ இப்படி இந்த வயசுல லவ் பண்றத கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அஞ்சலி. அக்கா, இது கல்யாணம் பண்ணிக்கிற வயசு இல்ல. உன்னோட உடம்பும் மனசும் இன்னும் அந்த பக்குவத்துக்கே வரல. இந்த வயசுல படிப்பு தான் உன்னோட நோக்கமா இருக்கணும். படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதாக்கா. நான் படிப்பை கோட்டை விட மாட்டேன். அக்கா, அவர் எனக்கு பிடிச்சிருக்குக்கா. எப்ப கல்யாணம் நடந்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்கேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான். சரி அஞ்சலி, நீ அவனை லவ் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா 2 கண்டிஷன். ஒன்னு, உன் படிப்பு கெட்டு போக கூடாது. 2வது, நீங்க 2 பேருமே எல்லை மீறி பழக கூடாது. நான் சொல்றது புரியுதா? அக்கா, நான் உன் தங்கச்சிக்கா. உன்னை பார்த்துதான் வளர்ந்த.
அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணுவேனா? நம்ம குடும்பத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. அப்பாவோட முகத்தையும் எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். அவரோட கௌரவத்தை, அவரோட பொண்ணை கெடுத்துட்டாங்கிற கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இந்த உறுதி இருந்தா நீ தாராளமா லவ் பண்ணலாம். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவரை நீ நேர்ல பார்த்தா உண்மையிலேயே நீ ரொம்ப சந்தோஷப்படுவக்கா. அவரோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு, ஆனா ரவுடி. அவரோட நடவடிக்கை பிடிக்காம தான் அவர் அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருக்காரு. அஞ்சலி, நான் அந்த பையனை பார்க்கணும். நிச்சயமாக்கா, நானே உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். அவங்க அப்பாவை எதிர்த்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ₹1 கூட வாங்காம தனியா இருக்காருக்கா. அந்த வறுமையிலயும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாருக்கா. ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவ்வளவு நல்லவனுக்கு படிக்கிற பொண்ணை டிஸ்டர்ப் பண்றோமேங்கிறது தெரியாது. ஒருவேளை நீ அவனை ஒன் சைடா லவ் பண்றியா என்ன? ஆஹா இல்லக்கா, அவரே நான் லவ் பண்றாரு. இப்ப கூட நான் அவரை பார்க்க தான்க்கா போறேன். சரி அஞ்சலி, இதுக்கு மேல நான் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அது உன் மூளைக்கு ஏறாது. இதோட நான் நிறுத்திக்கிறேன். நீ பாக்குறது பேசுறது எதுவுமே தப்பு இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். படிப்புல இருக்கிற கவனம் செதறவே கூடாது. நான் சொன்ன 2 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோ, ஓகே? சோ ஸ்வீட்க்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என் செல்லாக்கா. கேர்ஃபுல். நான் போனை வச்சிடுறேன். சரிக்கா. இருந்தாலும் நீங்க பெரிய கேடுதான். அப்படியே நம்ம அவுட்டிங் ஒரு விஷயத்த வீட்டுல சொல்ல மறைச்சிட்டீங்களே. அத சொல்ல என்னமோ எனக்கு மனசு வரல. அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்குள்ள இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி நம்ம வெளியில போறோம்னு சொல்லியிருந்தா அக்கா சம்மதிச்சிருக்கவே மாட்டா. அவளுக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு தானே மேடம், நான் தாசில்தார் சத்யாவோட ஹஸ்பண்ட். அவங்கள பார்க்கணும். 1 minute சார். சத்யா மேடம் பார்க்க அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணுமா? ஓகே சார். சார், கலெக்டரோட பிஏ வராரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. சத்யா மேடம் உள்ள மீட்டிங்ல இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போக வந்தீங்களா சார்? இல்ல, அவங்க ஃபைல மறந்துட்டாங்க. அதோட மாத்திரை வேற சாப்பிடணும். அவங்கள வர சொல்ல முடியுமா? மினிஸ்டர் வந்திருக்கார் சார். மீட்டிங்ல இருக்காங்க. வறட்சி நிவாரணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது சார். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த மாத்திரையை சாப்பிடணும். முக்கியமான மாத்திரை, சாப்பிட்டே ஆகணும். ப்ளீஸ் வர சொல்ல முடியுமா? நான் வேணா போய் கேட்டு பார்க்கறேன் சார். வெயிட் பண்ணுங்க. என்னங்க, மினிஸ்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல வந்தேன். நீ மாத்திரையை மறந்துட்டு வந்துட்ட. இந்த ஃபைல ஆபீஸ்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. சரி, ஓகே. நீங்க எங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரி. சார், மினிஸ்டர் மீட்டிங் நடக்கிறதுனால ஃபோன் ஒர்க் ஆகுது சார். ஜாமர் ஓ போட்டிருக்காங்க. சரி, நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஓகே சார், சொல்லிடுறேன். என்னடா ஏய், நாட் ரீச்சபிளும் வருதுடா. டேய், ஏதாவது செய்யாம சும்மா பிரகாஷ் சாருக்கே ஃபோன் போட்டுட்டு இருக்க போறியா? வேற என்னடா பண்ண சொல்ற? ஹலோ. என்ன பிரகாஷ்? ஹலோ, உனக்கு என்ன வேணும்? பரவாயில்லையே, இப்பெல்லாம் என் ஃபோன் வந்ததும் லேட் பண்ணாம எடுத்துறியே. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும் சார். அப்புறம் நான் கொடுத்த நகையே உன் மனைவிக்கு போட்டு விட்டுருக்க. இப்படிதான் இருக்கணும். அந்த நகை உன் ஒய்ஃபுக்கு பிரமாதமா இருந்துச்சு. யோ, யாரியா நீ? எதுக்காக என்ன போட்டு இப்படி பாடா படுத்துற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்னப்பா நீ? இப்ப நான் உன்னை மிரட்டினா இல்ல பிளாக்மெயில் பண்றேனா? நீ நல்லது செஞ்சிருக்க, நான் பாராட்டுறேன். பரிசு கொடுக்குறேன், அவ்வளவுதானே? யோ, உன் பாராட்டு, பரிசு, பதக்கம், மண்ணாங்கட்டி எதுவுமே எனக்கு வேண்டாம். என்ன ஆளை விட, நான் நிம்மதியா இருந்தா போதும். அது எப்படிப்பா முடியும்? நான் உன்னை இன்னும் மேலும் மேலும் பாராட்டணும், நிறைய பரிசு கொடுக்கணும். அதுக்குள்ள எப்படி சொன்ன எப்படி? இது விளையாட்டு விஷயம் இல்ல. நீ ஏதோ பிளானோட தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன பிளான்? எதுக்காக இப்படிலாம் பண்ற? சொல்லு. என்னப்பா இது? அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? உனக்கு தினம் ஒரு பரிசு கொடுத்து உன்னை திக்கு முக்காட வைக்க போறேன். அந்த நகை உன் ஒய்ஃபுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீயே பாரு. போனை கட் பண்ணிட்டான். எப்படி இதே ஆபீஸ்ல போட்டோ எடுத்திருக்காங்க? யாரா இருக்கும்? அவன் இங்கதான் வேலை பார்க்கறானா? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு லட்ச லட்சமா பணமும் நகையும் கொடுக்கறது நடக்கிற காரியமா? நிச்சயம் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவனா இருக்க மாட்டான். என்ன நிறைய மிஸ்ட் கால் இருக்கு.
ரவி எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கான்? சார் டீ எடுத்துக்கங்க. சார் டீ சாப்பிடாம போறீங்க? ஹலோ, ஆமாண்டா, பேரு குணா. டீட்டெயிலாம் அனுப்பி வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல பாரு. ஆமாண்டா, அவனை பத்தி நல்லா விசாரி. உடனடியாக அவனை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். ஆமா, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, ஓகேடா, தேங்க்யூ. யார்கிட்ட பேசின? பசங்கள்ட்ட அவனை பத்தி விசாரிக்க சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை பத்தின டீட்டெயிலாம் நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்னடா பண்றது? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரத்துக்குள்ள அஞ்சலி அவன் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்குடா. சத்யா நீ ஃபோனு, பிரகாஷ் அண்ணா ஃபோனு ஏன் நாட் ரீச்சபிளே இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண போறோம், எப்படி கண்டுபிடிக்க போறோன்னு ஒன்றும் புரியல. அவளை எங்கன்னு போய் தேடுறத? டேய், இருக்கிற பிரச்சனையில இது வேறயாடா? பெட்ரோல் போட்டியா இல்லையா? காலையில தானே டேங்க் ஃபுல் பண்ண. பாரு, முக்கா டேங்க் இருக்கு. இந்த ரோட்ல மெக்கானிக்கை எங்கன்னு போய் தேடுறது? டேய், இங்க நிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. ஏதாவது ஒரு விதத்துல அவங்களை தேடிக்கிட்டே இருக்கணும்டா. எங்கடா போய் தேட சொல்ற? இது எவ்வளவு பெரிய ஏரியா. வண்டியை விட்டுட்டு தனியாவும் போய் தேட முடியாத. எல்லாம் தலை எழுத்து. தனியாலாம் தேட வேணாம், துணைக்கு ஆள் வராங்க பாரு. என்னடா சொல்ற? டேய், நாமளா போய் தேடணும்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவே போலீஸ் துணையோட போனோன்னு வையேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்டா. சார் 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 வண்டி நிறுத்து. சார் சார் எதுக்கு வண்டி நிறுத்துனீங்க? சார் ஒரு ஹெல்ப். என்னப்பா, என்ன வேணும்? சார், என் சொந்தக்கார பொண்ணு பேரு அஞ்சலி. அவளை குணான ஒரு பையன் தப்பான நோக்கத்தோட ஈசிஆர்ல இருக்கிற ரெசார்ட்டை கூட்டிட்டு வந்தான் சார். அவன் அந்த பொண்ணை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவளை காப்பாற்றணும் சார். அவங்கள தான் சார் தேடிட்டு இருக்கோம். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே. சார், நான் சொல்றது உண்மைதான் சார். அவன் என் சொந்தக்கார பொண்ணு. தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க சார். நேரா போலீஸ்க்கு போகாம நீங்களே ஏன் தேடுறீங்க? ரொம்ப அவசரம் சார். ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நேரம் இல்லை சார். இங்க ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இந்த பொண்ணையாவது தொந்தரவு பண்ண வந்திருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தையே மறந்துருங்க. என்கிட்ட மாட்டினீங்க, கை காலெல்லாம் உடச்சு போட்டுருவேன். சார், சத்தியமா அப்படிலாம் இல்லை சார். அந்த பொண்ணை காப்பாற்ற தான் நாங்கள் வந்தோம். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. நான் ரவுண்ட்ஸ் போய் வரதுக்குள்ள இங்க இருந்தீங்க 2 பேரும். என்னங்க குடிக்காம கடலையே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து பேசதானே இங்க வந்தோம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க என் பக்கத்துல இருக்கிறதுனால அழகாவும் இருக்கு. எனக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. குடி அஞ்சலி. ரொம்ப ஓவரா பேசாத. நான் உண்மைதானே சொன்னேன், குடிங்க. ஐயோ, என் ஃப்ரெண்ட் கோதை கால் பண்றா. கட் பண்ணுங்க. இல்ல நான் கட் பண்ணா அவ திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பான். நான் போய் பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்லுடி. ச்சே, சட்டு பொண்ணு வேலையை முடிக்கலான்னு பார்த்தா குடிக்க மாட்டேங்கிறாளே. இந்த ஃபோன் வேற. இவரதுக்கு இங்க வந்தாரா? என்ன சார், யாரை பார்க்கணும்? ஒன்றும் இல்லை சார். சார், என்ன பிரகாஷ், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றேங்கிறது இருக்கட்டும் சார். உங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன கேள்வி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? தெரிஞ்சுக்க தான் சார் கேட்குறேன். கலெக்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன வேலை? என்னப்பா இது, ரிட்டையர்ட் ஆனாலும் என் உடம்புல போலீஸ் ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. என்ன எதுக்கு இவ்வளவு தூரம் விசாரிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? சம்பந்தம் இல்லாத இடத்துல உங்களை பார்த்ததுனால தான் கேள்வி கேட்குறேன். எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யார் சொன்னது? அப்படியே இருந்தாலும்
கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு ஆள் வர்றத நீ எதுக்கு கேள்வி கேட்கணும்? சரி, என்ன விட்டுரு. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கும் இந்த ஆபீஸுக்கும் என்ன சம்பந்தம்? சார், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. வேலை விஷயமா ஒரு ஸ்டாஃபை பார்க்க வந்தேன். நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன யாரும் கேள்வி கேட்டா பிடிக்காது, தெரிஞ்சுக்க. என் பையன் வேலை விஷயமா ஒரு ஆபீசரை பார்க்க வந்திருக்கேன். என் ஒய்ஃப் இங்க மீட்டிங் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வேலையை நீ பாரு. ஏன் என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.